ஸோ ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு ஆக்சுவலி எதிர்பார்த்த மாதிரி வாட் இஸ் அப் நெக்ஸ்ட் டில் ஃபிலிம்ஸ் 2026 அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட டாஸ்க். ஸோ இதுக்கேற்றது தான் இந்த இதில் சொல்ல போகிறோம். பேசிக்கலி யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் மற்ற எக்ஸாம் எழுதுறவங்க மற்ற எக்ஸாம்ஸ்லேருந்து திரும்பி வந்துட்டு யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் லேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றதுனால தான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான போகிறது. இதை பற்றி நிறைய பேர் வீடியோ போட்டிருக்கான். பட் வாட் மேக்ஸ் திஸ் வீடியோ யூனிக் அப்படின்றது என்ன அப்படின்னா, பியூர்லி எக்ஸாம் ஓரியன்டாக மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், எப்படி பிளானிங், ப்ரிசிஷன் அண்ட் அக்யூரசி ஃபார் ஃபிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் அண்ட் வாட் இஸ் டூரிங் நவம்பர் அண்ட் டிசம்பர் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃபியூ திங்ஸ். இன்னைக்கான அஜெண்டா பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாரும் சொல்கிற மாதிரி மெயின்ஸை பற்றி என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். எப்படி மெயின்ஸ் இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு. இஃப் யூ ஆர் பிகினர் யூ ஹாவ் அ செப்பரேட் ட்ராக். இஃப் யூ ஆர் ஆல்ரெடி வெட்டரியன் ஆர் who given at least two to three attempts but not having மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறவங்களுக்கு இது இல்லை. அவங்களுக்கு செகண்ட் ஹாஃப்ல சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து who already given மெயின்ஸ் பட் ஸ்டில் ஆர் who prepared for மெயின்ஸ் பட் ஸ்டில் நாட் ஹேவிங் எஜ் ஓவர் மெயின்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு இனிஷியல் ஃபேஸ். செகண்ட் ஃபேஸ்ல வந்து மீதி இருக்கும். அண்ட் வாட் இஸ் ரிவர்ஸ் பிளானிங் ஃபார் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன். பிளானிங் அப்படிங்கிறது ஜனவரியில் ஆரம்பிச்சு அன்டில் மே வரைக்கும் போகக்கூடாது. மேல ஆரம்பிச்சு ரிவர்ஸ் ஆர்டர்ல பண்ணணும். அப்போதான் வந்து பிளானிங் எப்படி எஃபெக்டிவாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது தெரியும். அதை பற்றியும் இந்த டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்டு வாட் இஸ் ப்ரிசிஷன் அண்ட் அக்யூரசி விச் இஸ் நீடட் ஃபார் திஸ் ஃபிலிம்ஸ். மோர் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து டைனமிக்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. நாட் டைனமிக் தட் மச். ஸோ என்ன ஏது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் டேக்லிங் த டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஹவு டு டூ டீப் ஒர்க் அப்படிங்கிறதா யூனிக் பாயிண்ட் ஆஃப் திஸ் வீடியோ அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே ஓகே. ஷிஃப்டிங் டு ஃபோக்கஸிங் ஆன் த மெயின்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், there are two people around this area who already prepared for mains, okay, but still not having edge over in it, edge over illa, and who not even started mains preparation, who obviously syllabus la kuda edge illama, syllabus kuda edge illadavungalukku rendu type of models inga irukku. First வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க பட் எஜ் இல்லை அப்படிங்கிறவங்க ஸ்டார்ட் டூயிங் பிவிக்யூ வித் சிலபஸ். ஓகே, இதை நீங்கள் பண்ணுறப்ப தான் யூ வில் ஹாவ் த ஃப்ளோ வச்ச வாட்டி சோர்ஸை லிமிட் பண்ணிட்டு ஸ்டார்ட் அவுட்லைனிங் த ஃபார்மேட்ஸ். அவுட்லைனிங் பண்ணுங்க. அவுட்லைனிங் அப்படிங்கிறது லெட்ஸே இப்போ நான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு டாபிக் படிக்கிறேன். ஃபுட் கார்பரேஷன் எஃப்சிஐ பற்றி படிக்க போகிறோம். ஆர் அதர்வைஸ் அது ரிலேட்டாக எம்எஸ்பி, ஓகே, பிடிஎஸ் சிஸ்டம்ஸ், இது மூணுத்தையும் இன்டெகிரேட்டடாக படிக்கிறேன். இது ஜிஎஸ்3ல இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இது எப்படி அவுட்லைன் பண்ணும், ஹவ் டு பிளான் எ டே அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். ஸ்டார்ட் வித் பிவிக்யூ ப்ளஸ் சிலபஸ் ஆஃப் த பர்டிகுலர் டாபிக். ஓகே, நல்லா சிலபஸ் பாருங்க. சிலபஸ்ல இருக்கிறதுக்கும் பிவிக்யூக்கும் எவ்வளோ டைரக்ட் லிங்க்ஸ் ஆர் அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் இருக்கு. ஏன்னா நிறையா பிடிஎஃப்ஸ் உங்களுக்கு ஆன்லைனில் அவைலபிள் இருக்கலாம். இல்லை அப்படின்னா குரூப்ல ஷேர் பண்ணுறேன், போய் செக் பண்ணுங்க. how much the questions are so much directed or they are having some other opinions. இப்போ questions பார்த்தீங்கன்னா what is what are the challenges அப்படிங்கிற மாதிரி questions இருக்கலாம். அது இல்லை அப்படின்னா செகண்ட் ஃபார்மேட் ஆஃப் questions வந்து it connecting with some other criteria, some other policy formats or international issues related கனெக்ட் ஆகிற மாதிரி செகண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டினுக்கு நீங்கள் டேரக்டா ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணிட்டா போதும். அதுக்கு உங்களுக்கு பிரகார் மாதிரியான மெட்டீரியல்ஸ் ஆன்சர் பண்ணும். பட் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இந்த 2025 ஃபிலிம்ஸ் மெயின்ஸ் விட்டுருங்க. பட் அதுக்கு முன்னாடி இருந்த மெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா there is a twist of 2 or 3 syllabus lines on a particular question. ஓகே, அப்போ அந்த இதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு how to knew how it is connected with other things. அதுக்கு ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, once you have done with the basic study like a பிரகார் மெட்டீரியலோ இல்லை ஐஏஎஸ் நெட்வொர்க் ஆர் விஷன் மேக்ஸிமம் போகாதீங்க. ரொம்ப வேல்யூ ஆடட் மெட்டீரியல் வந்து ரொம்பவே டீட்டெயில்டானது. நம்ம அவ்வளோத்தையும் பேப்பர்ல எக்ஸாக்டா ரிப்ளிகா பண்ண முடியாது. பட் ஃபார் நாலேஜ் சோர்ஸ் யூ கேன் யூஸ். பட் பேப்பர்ல எக்ஸாக்டா நம்ம ரிப்ளிகா பண்ண முடியுது. பிரகாரோட மெட்டீரியல் இருக்கிறத நீங்க ரிப்ளிகா பண்ணலாம். அதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீட். ஓகே, ரீட் பேசிக். லெட்ஸ் சே எம்எஸ்பின்னா என்ன, இட்ஸ் அ ஸ்கீம். அந்த ஸ்கீம்ல என்ன பண்ண போறாங்க, 33 கிராப்ஸை ப்ரொக்யூர் பண்ண போறாங்க. யார் வழியே ப்ரொக்யூர் பண்ணுவோம், ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலே ப்ரொக்யூர் பண்ணி பிடிஎஸ் சிஸ்டத்துக்காக ப்ரொக்யூர் பண்றாங்க. இது ஆக்சுவலி எதுக்காக வந்தது, இது ஃபார்மர்ஸோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக வந்தது, அவங்களோட லிவ்லிஹுட்டுக்காக வந்தது. இதுதான் கோரா அப்படின்னு கேட்டா நோ.
இதுல நிறைய கீ எலமெண்ட்ஸ் இருக்கு. பேசிக்கா அவன் தந்திருப்பான். இதுக்கப்புறம் யூ ஹாவ் டு செக் த்ரூ தீஸ் திங்ஸ். இதை தான் நான் ஹீஸ்பெக் அப்படிங்கறது சொல்றேன். ஹிஸ்டாரிக்கலி வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ட், why it is started. We are actually a green so in India வந்து famine க்கு prone ஆன ஒரு country. Okay, not because of 1942 I'm saying, because of 1900s famine I'm saying this. Okay, அப்ப அப்படி இருந்த ஒரு country, what happened after green revolution, how we came across all these things and how much we are having surplus. அப்ப இது எப்படி பெட்டரா யூஸ் பண்றோம். அப்ப இந்த இதுல ஏதோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. அது எப்படி ஜியோகிராபிகளோட கனெக்ட் ஆகுது. he or g spec. Okay, he spec or g spec connected with that. he spec or g spec நீங்க திங்க் பண்ணிட்டு you have to connect with how it resembles with the economy of that particular era and present era. Okay, most of the questions revolve around contemporary, but if you are well vested with what is happened in the background for 1, 2 or 2, 3 lines. Okay, I'm not saying full history நீங்க போய் படிங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு 2, 3 லைன்ஸ்க்கு மட்டும் பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே how it impacting the society, why the PDS systems are most important during the vulnerable COVID-19 ஏராலையும் சரி, அதுக்கு முன்னாடி அந்த சுச்சுவேஷன் சரி, PDS ஓட இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. இப்போ மைக்ரண்ட் இஷ்யூ இருக்கிறப்ப PDS எந்த மாதிரி ஒர்க் ஆகுது, அப்ப அவங்களுக்கு GS1லயும் சரி GS2லயும் சரி எப்படி ஹெல்ப் பண்ணுது. GS1ல சொசைட்டி டாபிக்ல மோர் தென் 4 lines of syllabus is there. GS2ல vulnerable sectionsலயே and hunger அப்படிங்கிற ஒரு டாபிக்லயும் நம்மளுக்கு இதுல கனெக்ட் ஆகும். So not only for GS3, it also contributing for GS1, GS2 syllabuses. அப்ப இந்த மாதிரி we have to think in abroad, broad spectrumல யோசிச்சீங்கன்னா தான், see இது கண்டிப்பா நீங்க ஆன்சர் எழுத போறது இல்ல, ஆனா if you are thinking from that aspect, you will have plenty of points. Okay, இப்போ 10 marker பொறுத்த வரைக்கும் you have minimum 12 points. For 20 mark 15 markers, for 15 markers you have to have 20 points. Okay, adi especially GS3 la, why people of South India are getting less than 60 to 70 marks in GS3 அப்படின்றது காரணம் என்னன்னா, they are not having well vested fact or multi-dimensional answers along with the data. Okay, if you are giving all those things, you will definitely land up in 100 plus. Okay, last year நல்ல டாப் ஸ்கோரர் வந்து 108, ஆவரேஜ் டாப்பரோட, அதாவது டாப்பர்ஸோட ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 95 plus. ஸோ அவன் இந்த 95 plus போகணும்னாலும் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஒன்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா இட் ஒர்க்ஸ். ஓகே, இந்த 2 months give GS this thing. ஓகே, இதுக்கு ஒரு நாளைக்கு 2 hours தான் உங்களுக்கு தேவைப்படும் ஒரு டாபிக் எடுத்து பிரெயின் ஸ்டார்ம் எடுத்துக்கு. ஃபார் ரிமைனிங் ஒரு 8 hours நீங்க ஸ்டடி பண்றீங்கன்னா ரிமைனிங் 6 hours you have to give absolutely for optional. ஓகே, ஆப்ஷனல் பொறுத்த வரைக்கும் வாட் ஐம் சஜஸ்டிங் இஸ் ஹாவ் ஏ டெடிகேட்டட் பிளான். ஓகே, லெட்ஸ் சே 75 days பிளான். இது வந்து 75 days அப்படின்னு நான் சொல்றது வந்து until January பொங்கல் ஹாலிடேஸ் வரைக்கும் அந்த தாட்ல நான் சொல்றேன். சரியா, 75 daysக்கு எக்ஸாக்ட்லி பர் டேக்கு அந்த மாதிரி பிளான் இருக்கும். லெட்ஸ் சே நான் ஆந்த்ரோபாலஜி ஆப்ஷன், அதனால ஆந்த்ரோபாலஜி ரிலேட்டடா ஒரு டாக்குமெண்ட் ஷேர் பண்றேன். ஓகே, அந்த மாதிரி யூ ஹாவ் டு பிளான் அண்ட் யூ ஹாவ் டு டூ த எக்ஸிகியூஷன். ஓகே, ஏன் சொல்றேன் அப்படின்னா பிஃபோர் த films ready, you have to be thorough with at least optional paper 1 or paper 2. Most of the cases paper 1 நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கனாலே paper 2 after the films we can, because we just having 204 days for films, 294 days for mains. அப்ப இது ரொம்ப ஷார்ட் டூரேஷன். இதுல 60 days நீங்க எடுத்து இதை நீங்க பண்ணீங்கன்னா தான் it will works. And coming back to the outline method that I am talking, இது எல்லாமே நீங்க பண்ணிட்டீங்கப்பா, ஒன்ஸ் அந்த டாபிக் படிச்சிட்டீங்க, இப்போ have to take a paper and write எல்லா புக்ஸையும் மூடி வச்சுட்டு at the end of the day after 5:30 PM you have to start doing this thing at least for 1.5 hours. என்ன நீங்க படிச்சீங்களோ அது எல்லாத்தையும் என்னென்ன ஞாபகம் இருக்கோ எல்லா எலிமெண்ட்ஸும் எழுதுறோம். லெட்ஸ் சே வாட் இஸ் இட், what are the key characters or factors or contributors or status of India in that particular topic we are doing, and what are the bottlenecks or what is it lacunas or issues with that contemporary issues or international issues, whatever it is. Okay, what is the scheme that government given for that particular topic that we are discussing. Okay, இந்த மாதிரி நீங்க once you have to take the outline, நீங்க பிரெயின்ல இருந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தான் you will end up with remembering few facts. Okay, அப்படி நீங்க ஒன்ஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வாட் ஹேப்பன்ஸ், உங்க பிரெயின் வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்க பிரெயின் கீப் ஆன், இஃப் யூ கீப் ஆன் ஐட்ரேட்டிங் த சிலபஸ் அண்ட் ஹவ் யூ ஆர் ரிலேட்டட் வித் டாபிக்ஸ், உங்களுக்கு எல்லா ஃபேக்டர்ஸும் ஞாபகம் இருக்கும். எக்ஸாம்ல ரொம்ப ஷார்ட் ஸ்பேன்ல ஆன்சர்ஸை பிரெயின் ஸ்டாம் பண்ணி ஆன்சர் எழுத முடியும். இல்லை அப்படின்னா there is few institutions are doing this thing. What they doing is PYQக்கு ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ண சொல்றாங்க. ஓகே, PYQக்கு ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை நீங்க அந்த டாபிக்கை ரீட் பண்ணிட்டு அதை நீங்க எழுதுங்கன்றாங்க.
it works at up to a certain point. But what lacking is அந்த brainstorming அப்படிங்கிற ஒரு ஏரியா இல்லாதனால, even though you practice for entire topic on that PYQ, in the mains examination all, you stumble upon newer questions that UPS are throwing on that day. Okay, இது நடக்க கூடாது அப்படின்னா I have to practice this thing elaborately. Okay, this is for veterans. And coming back to the beginners, கண்டிப்பா இப்போதான் நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க, இன்னும் உங்களுக்கு மெயின்ஸ்ல எஜ்ஜோ ஒரு இல்லை அப்படின்னா you have to do the initial thing, that is obviously syllabus. ஓகே, சிலபஸை எந்த அளவுக்கு நீங்க டெய்லியும் வந்து பாக்குறீங்களோ அதுக்கு பேசிக்கா உட்காந்து படிங்க. ஓகே, சிலபஸை ஒன்ஸ் பாருங்க, பேசிக் மெட்டீரியல் ஐம் சே ஐஏஎஸ் நெட்வொர்க் ஆர் பிரகார் கூட எனக்கு எனஃப் தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஈவன் தோ யூ நீ நாட் ஹாவ் ஆல் த பாயிண்ட்ஸ், பட் பேசிக் ஐடியா நீங்க வச்சுக்கோங்க. எல்லா சிலபஸ்ல இருக்க பேசிக் ஐடியாவை கெட் த்ரூ இன்டு த ஐடியா. ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பின்னாடி போறதை நிறுத்திட்டு ஸ்டாட்டிக் போர்ஷனுக்கு பின்னாடி போய் நிறைய ஒர்க் பண்ணுங்க. ஒன்ஸ் இந்த பிரகார்மெட்ல சம்திங் ஒரு நாளைக்கு இந்த டாஸ்க் நான் முடிக்கிறேன் அப்படின்னு அந்த டாஸ்க்கை நீங்க முடிச்ச வாட்டி, ஐ மீன் half of the day it will be over. By the half of the day it will be over. முடிச்ச வாட்டி go back to the PYQ and try to understand the question. I'm not asking to write the answer, I'm asking to understand the question. Okay, once you are getting understand, then write the synopsis for that question. Okay, what is snaps அப்படின்னா, let's say இப்போ ECI பத்தி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா what is they actually asking, நம்ம இந்த இடத்துல என்னென்னலாம் எழுதணும். Are we asked to write EVM பத்தி கேட்குறாங்களா இல்ல எலெக்ஷன் கமிஷன் பத்தி கேட்குறாங்களா, ஃபர்ஸ்ட் அந்த கிளாரிட்டி உங்களுக்கு வரணும். அதுக்கப்புறம் what could be the info. ஓகே, ஆர்டிகல் 324ல ஆரம்பிச்சு அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எழுதிட்டு ஆர்பிஐ ஆக்ட் ஆஃப் 1950 அண்ட் 1951 பத்தி என்னென்ன விஷயங்கள் அந்த கொஸ்டின் ரிலேட்டடா கேட்குறாங்களோ அதை மென்ஷன் பண்ணிட்டு வாட் ஆர் த பாட்டில் நெக்ஸ்ட் தட் வி ஆர் ஆக்சுவலி எலெக்ஷன் கமிஷன் ஹேவிங் அப்படிங்கிறத எக்ஸாம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோ பேக் டு கரண்ட் மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் தட் ECI டூயிங் அப்படிங்கிற மாதிரி you have to do the basic brainstorming. Once you are done doing this take you to some other level. What is that means, சிலபஸை பத்தி ஒரு புரிதல் வந்ததுக்கு அப்புறம் do the second thing that I am previously told. ஓகே, என்னென்ன விஷயம் பண்ணணுமோ அப்ப நீங்க உட்காந்து ஹீஸ்பெக்ல எல்லாத்தையும் யோசிங்க, அப்ப உட்காந்து மெயின்ஸ்க்கு ஆன்சர் ரைட் பண்ண ஆரம்பிங்க. இட் டெஃபினெட்லி ஒர்க்ஸ். பட் இந்த பேசிக்கா சிலபஸையும் கண்டென்ட்டையும் you have to by heart, later you have to go for PYQ. then once இது முடியறப்ப just do the same outline method. okay, at the end of the day you have to do outline. okay, I'm not asking to write a perfect notes or something. I'm just asking you to என்னென்னலாம் படிச்சீங்களோ just கிறுக்குங்க. okay, how much you are skimming and how much you are writing for the paper, it works. சரியா, இப்படி நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா you will get into some flow. அந்த கன்சிஸ்டன்சி வரப்ப மெயின்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, இது இனிஷியலா ப்ராக்டிஸ் பண்ணது கஷ்டமா இருந்தாலும் you have to do for getting into the list. சரியா, second thing, second list, doing the reverse planning. ஓகே, ரிவர்ஸ் பிளானிங் பத்தி முக்கியமான ஒரே விஷயம், நிறைய பர்சன்ஸ் ரிவர்ஸ் பிளானிங் பத்தி புரியல இல்லாம இப்ப இருந்து பிளான் போட்டு அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியாம இல்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கிற மாதிரி பாப்பீங்க. ஓகே, அந்த ஏரியாஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஃபாலோ வாட் ஐம் ட்ரைங் டு டீச். இப்போ May 24th எக்ஸாம் இருக்கு. ஐ வில் ஸ்டாப் ரீடிங் May 23rd. அப்போ May 23rd நான் ஸ்டாப் படிக்கிறத ஸ்டாப் பண்றேன் அப்படின்னா வாட் ஐ ஹாவ் டு டூ இஸ், அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன ரிவிஷன் பண்ணோம், லாஸ்ட் மினிட்ல நான் என்னென்ன மனப்பாடம் பண்ண வேண்டியது இருக்கோ அது எல்லாத்தையும் ஹாவ் டு ரிவிஷன். லெட்ஸ் சே பாலிட்டி தான் என்னோட லாஸ்ட் ரிவிஷன் தான் இருக்கும். பாலிட்டியில் இருக்க எஸ்பெஷலி ஆர்டிகல் நம்பர்ஸ், ஸ்கெடியூல்ஸ் அண்ட் அந்த டைம்ல நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்பவே டூ மச் ஆஃப் ஃபேக்சுவல் ஆர் ரிமெம்பர் திங்ஸா இருக்கும். I will repeat. Okay, May 23rd. அதுக்கு முன்னாடி நாள் எக்கனாமிக் கான்செப்ட்ஸோ ஹிஸ்டரி கான்செப்ட்ஸோ I will reorganize. Okay, kindly please mute. Excuse me. Sorry sir. அதுக்கு முன்னாடி டேஸ்ல இந்த மாதிரி ரிவர்ஸ் பிளானிங் வச்சுக்கோங்க. இதை நீங்க எப்படி இந்த சப்ஜெக்ட்ஸை நீங்க ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா take the PYQ, films PYQ. okay, I found across one website, kalam something. okay, I will share the link. அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா they are having topic wise analysis. okay, even
you can have it from vision document also. Okay, not a thing. Source is not a thing. என்னன்னா எந்த டாபிக் வந்து டாமினேட் பண்ணிருக்கு, எந்த டாபிக் டாமினேட் பண்ணிருக்கோ அந்த கொஸ்டின்ஸ் எடுத்து how much they are asking the fact oriented. ஓகே, அந்த ஃபேக்ட் எல்லாம் உங்களோட ஸ்வாட் அனலைசிஸ் பண்ணிட்டு, ஸ்வாட் அனலைசிஸ் வந்து அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்ஜெக்டா, வீக் சப்ஜெக்டா, இல்ல ஆம்பர் சப்ஜெக்டா. ஆம்பர் அப்படின்றது வந்து மிட் லெவல். ஓகே, ஓகே டூவபிள். சில கொஸ்டின்ஸ் நான் டூ பண்ணுவேன், சில கொஸ்டின்ஸ் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சில ஏரியாஸ் இருக்கும். இதை நீங்க கண்டுபிடிச்ச வாட்டி you have to do this. ஓகே, இதை நீங்க பண்ணி முடிக்கிறப்போ you will get to know how you have to plan the day. ஓகே, later the thing, இப்போ ரிவர்ஸ் பிளானிங்க்கு பேஸ் இதுதான். ஸ்வாட் அனலைசிஸ் பண்ணி எந்த டாபிக் ரிலேட்டடா நம்ம படிக்கணுமோ அதெல்லாம் பண்ணிட்டோம்ப்பா. இப்போ அடுத்த மேக்கு முன்னாடி இது எல்லாமே நீங்க ஒர்க் பண்ணிருப்பீங்க. இப்போ ஏப்ரல், மார்ச், பிப்ரவரி என்ன பிளானிங் இருக்கணும்? இதுலயும் திரும்பி சொல்றேன், இஃப் யூஆர் வெட்டேரியன் யூ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் பிப்ரவரி. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஸ்டார்ட் ஃப்ரம் பிப்ரவரி, இல்ல ஃபியூ பீப்புள் ஸ்டார்ட் ஃப்ரம் மார்ச் ஆல்சோ. தட்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் ஸ்டாட்டிக் நாலேஜ். If most of the people start from January, to be precise after the Pongal holidays, right? You have to start from CSAT. Okay, CSAT 1 monthல எவ்வளவு ஃபோக்கஸ்டா முடிக்க முடியுதோ அந்த அளவுக்கு நீங்க முடிச்சு வைக்கிறது உங்களோட பேஸ். மீன் டைம் you have to read the environment book plus spectrum book. ஓகே, இது ரெண்டுமே ஸ்டோரிஸ் அண்ட் டூ மச் ஆஃப் ஃபேக்ட்ஸா இருக்கனால இது மீன் டைம்ல படிக்க சொல்றேன். கிவ் ப்ரியாரிட்டி ஃபார் CSAT அண்ட் தட் டைம். ஓகே, செகண்ட் திங், லோ ப்ரியாரிட்டி டாஸ்க் இது ரெண்டும். ஆல்டர்னேட் டேஸ்ல என்வரான்மெண்ட்டும் ஸ்பெக்ட்ரமும் மாத்தி மாத்தி படிக்கிற மாதிரி இருக்கும். இது ஜனவரி. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு பேஸ் எலிமெண்ட் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. பேஸ் எலிமெண்ட் மீன்ஸ் CSAT நம்ம ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஹியர் ஆஃப்டர் CSAT will be practiced for 2 hours per day. ஓகே, until ஏப்ரல் வரைக்கும். ரைட், அதுக்கு முன்னாடி இப்போ ஏப்ரல் மந்த்ல அண்ட் மார்ச் அண்ட் பிப்ரவரி. ஓகே, லெட்ஸ் சே பிப்ரவரி 15க்கு அப்புறம்னு வச்சுக்கோங்களேன். Why? Because I'm assuming to start after Pongal, right? So even though it is February 15 to March 15 in the range நம்ம பார்க்கறோம்னா, ஏப்ரல்ல you have to finish. உங்களோட per day plan எப்படி இருக்கும்னா, ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ் நீங்க சால்வ் பண்ணணும். ஒரு நாளைக்கு மினிமம் 50 கொஸ்டின்ஸ். அந்த 50 கொஸ்டின்ஸ் நான் எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னா, டோன்ட் கோ ஃபார் எனி டெஸ்ட் சீரியஸ் பேஸ்ட் திங்ஸ். ஓகே, அதர்வைஸ் இன்சைட்ஸோட ஓகே MCQs அப்படின்னு சொல்லி புக்லெட்ஸ் இருக்கும். அந்த இன்சைட்ஸோட புக்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு டவுன்லோட் அட்லீஸ்ட் ஒரு 10 புக்லெட்ஸ் ஆர் 15 புக்லெட்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டு டாபிக் வைஸா எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பாலிட்டி டாபிக் எடுத்து இன்னைக்கு பண்ண போறோம் அப்படின்னா, பாலிட்டி அந்த புக்ல இருக்க எல்லா லைக் அந்த 15 டாக்குமெண்ட்ஸ்ல இருக்க பாலிட்டி கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் டூ பண்ணுங்க. ஓகே, தென் அதுல ப்ரிசிஷன் அண்ட் அக்யூரசி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் நம்ம பண்றோம். அது லேட்டர் ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் லிசன், இன்சைட்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா ஃபோரும் ஓடுது. See, I'm not supporting piracy. If you are having money, just go for approaching that test series. Forum mode test series பத்தி சொல்றேன். ஓகே, forum modeல SFG அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். forum mode மெயின் prelims டெஸ்ட் சீரிஸ் பத்தி பேசலாம். இந்த இடத்துல SFG அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் சீரிஸ் போடுவாங்க. அந்த டெஸ்ட் சீரிஸ்ல ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் ஆரம்பிக்கும். ஈவன் தோ அந்த மாதிரி டெஸ்ட் சீரிஸ் ஃபோரம் மாதிரி ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னாலும் நிறைய இன்ஸ்டியூட்ல இங்க பேசிக் லெவல்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க. ஓகே, அது இல்லாம என்சிஆர்டி புக்லெட்ஸும் இருக்கு. என்சிஆர்டி புக்லெட்ஸ் ஐ வில் ஷேர். ஓகே, இப்போ இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸை யூ ஹாவ் டு டூ ஆன் த மந்த்ஸ் ஆஃப் மார்ச் அண்ட் ஏப்ரல். ஓகே, இந்த பிளான் நீங்க சக்சஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் பிப்ரவரி மந்த்ல யூ ஹாவ் டு டூ த பேசிக்ஸ் ஆஃப் ரீடிங் ஆல் தோ என்சிஆர்டிஸ். என்சிஆர்டி முடிக்க நீங்க இதை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே ஏப்ரலுக்குள்ள நான் சொன்ன இந்த லெவலுக்கு நீங்க வந்திருப்பீங்க. ஓகே, நீங்க இந்த டைம்ல அக்யூரசியும் ப்ரிசிஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் டைம் இருக்கும் தவிர நான் அப்போ உட்காந்து ஸ்டாட்டிக் புக்கை படிக்கிறேன் இல்ல வேற ஏதாவது மெட்டீரியல் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி போகாதீங்க. ஓகே, தட்ஸ் ஹவ் ஐ அம் டெல்லிங் ரிவர்ஸ் பிளானிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ரிவர்ஸ் பிளானிங்ல நம்மளுக்கு முக்கியமான விஷயமே ப்ரிசிஷன் அண்ட் அக்யூரசி இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒர்க் பண்றது தான். ஓகே, லேட்டர் நவ் இருங்க, அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ப்ரிசிஷன் அண்ட் அக்யூரசி. ஓகே, ஸோ இப்போ ஹை அக்யூரசி அண்ட் லோ ப்ரிசிஷன். இப்போ நம்மளோட புல்சை இந்த இடத்துல இருக்கு. ஓகே, புல்சை சுத்தி தான் இந்த டார்கெட் இருக்கு, கரெக்டா? பட் இட் இஸ் ஹேவிங் லோ ப்ரிசிஷன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஆர் அவுட் சைட் ஆஃப் த புல்சை. ஓகே, பட் இன் லுக் அட் திஸ் இஸ் ஹேவிங் ஹையஸ்ட் ப்ரிசிஷன் பட் லோ அக்யூரசி. ஏன்னா திஸ் இஸ் ஃபேர் அவே ஃப்ரம் புல்சை. அப்போ நம்மளுக்கு வந்து இந்த டார்கெட்லயே இருக்கணும், அட் த சேம் டைம் ஹை ப்ரிசிஷனாகவும் இருக்கணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபார் இம்ப்ரூவிங் ஆல் திஸ் திங்ஸ் யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் 2 ஏரியா. ஒன்று, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்றதை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, பர் டேக்கு வந்து
50 to 100 questions you have to solve on static portion. Now I'm not talking about current affairs at all. நான் current affairs பக்கமே போக மாட்டேன். static portion எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஸ்கோர் எடுக்க முடியும். ஓகே, ஒரு டாப்பர் சொல்லியிருப்பாங்க அவங்களோட செகண்ட் அட்டம்ப்ட்ல அவங்களோட மார்க்ஸ் வந்து ஃபிலிம்ஸ் மார்க் வந்து 30, பட் அடுத்த 2023 அட்டம்ப்ட்ல அவங்களோட மார்க் வந்து 84. ஓகே, அந்த 2023 அட்டம்ப்ட் வந்து ரொம்ப டஃப்பான கொஸ்டின் பேப்பர். ஸ்டில் அந்த கொஸ்டின் பேப்பர்ல 84. ஹவு அந்த கட் ஆஃபே பார்த்தீங்கன்னா 74 தான். ஓகே, ஜெனரல் கட் ஆஃபே 74 தான். ஷி மேனேஜ் டு கெட் 84. எப்படி இதை பண்ணாங்க அப்படின்னா பை மீன்ஸ் ஆஃப் டூயிங் டிஸ்டன்ஸ். ஓகே, இதை பண்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து பை எண்ட் ஆஃப் மார்ச், பிப்ரவரி மார்ச்லயே அவங்களோட ஸ்டாட்டிக் போர்ஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. ஏப்ரல் ஃபுல்லாவே அவங்க சால்வ் பண்ணது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பிவிக்கு இது மட்டும் தான் கம்ப்ளீட்டா திரும்ப திரும்ப சால்வ் பண்றாங்க. ஓகே, மே மந்தோட பிளானிங் அப்படின்றது இந்த ப்ரிசிஷனும் அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்கா மே மந்த் கோ ஃபார் சால்விங் பிவிக்கு. ஓகே, இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மேனர். ஓகே, ஒய் த கொஸ்டின் ஒரு டாபிக் ஒரு டிமென்ஷன் வந்திருக்கான் அப்படின்னா அந்த ஆப்ஷன் வச்சு டீகோட் பண்றது. மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பரண்ட் சொல்லி ஒரு சேனல் இருக்கும். ஓகே, சிவராஜ் ராஜேந்திரன் சார் வந்து ரொம்ப அருமையா டீகோட் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி இப்போ ஒரு நாலேஜை வச்சு எப்படி அது டீகோட் பண்ணும் அப்படிங்கிற எலமெண்ட்ஸையும் செக் பண்ணுங்க. இட் ஒர்க்ஸ் லாட். ஓகே, ஸோ இதுதான் பேசிக்ஸ் ஃபார் கெட்டிங் டு ப்ரிலிம்ஸ். ஓகே, நாட் ஓன்லி அக்யூரசி, நாட் ஓன்லி ப்ரிசன்ட், பட் போத் ஹெல்ப் யூ டு ரீச் தட். ஓகே, இப்போ இதுல வந்து ஒரு கொஸ்டின் வரும். சில பேர் வீக் சப்ஜெக்ட் வந்து ஹேண்டில் பண்றப்போ என்ன பண்ணுவோம், வீக் சப்ஜெக்ட் லெட்ஸ் சே எக்கனாமி நான் வீக்கா ஃபீல் பண்றேன் அப்படின்னா எக்கனாமில வர மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து நான் டூ பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு எனக்கு நானே மைண்ட் மேப்பிங் ஐ மீன் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். அப்படிங்கிறப்ப வாட் ஐ ஹாவ் டு டூ இஸ் சால்விங் மோஸ்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆன் எக்கனாமி. இட் ஒர்க்ஸ். ஏன்னா பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு சப்ஜெக்ட்ல பெஸ்டா இருக்கீங்க, மற்ற சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கீங்கன்னா இட் டசன்ட் ஒர்க். எல்லா சப்ஜெக்ட்லயும் எனக்கு வந்து ஆவரேஜ் ஸ்கோர் வந்துடும். ஓகே, அப்படிங்கிறவங்க தான் பிலிம் ஸ்கோர் பெட்டரா பூஸ்ட் பண்ண முடியும். ஓகே, so don't master one particular subject, just do doable all the questions. Okay, இதுதான் third thing. So coming back to the second topic again, இப்போ as I said, for reverse planning la May month is a crucial period. After you solving all the MCQs and the static portions of what to call 50 question per day solve பண்ணிடுறீங்க அப்படின்னா at the end of the day May month you have to solve PVQ in the reverse structure. as I told Minds of Aspirant told நிறைய இன்ஸ்டியூட்டோட ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, அதை நல்லா கோத்ரூ பண்ணுங்க. அந்த டாபிக்கும் உங்க நாலேஜ் கேப் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஓகே, தீஸ் ஆர் த திங்ஸ் தட் ஐ எம் சஜஸ்டிங் டு ஹெல்ப் யூ டு கிராக் பிலிம்ஸ் அட் லார்ஜ் ஸ்கேல். ஓகே, இப்போ இருந்து நீங்க பண்ணீங்கனாலும் இட் ஒர்க்ஸ் ரைட். அண்ட் இப்போ இருக்க ப்ரெசன்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா டேக்லிங் த டிஸ்ட்ராக்ஷன்ஸ். கரெக்டா, மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபோன் தான் நம்மளோட டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் பீப்புள்ஸ் தான் டிஸ்ட்ராக்ஷன். இஃப் யூ ஆர் கெட்டிங் டு லிஸ்ட் வித் ஹை ரேங்க், ஜஸ்ட் டூ திஸ் திங். ஓகே, there is few apps. ஓகே, அந்த ஆப்ஸோட பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டடி டைமர் ஆர் ஸ்டடி டைமர் ஜென் மோட். ஓகே, இப்போ ஒரு OnePlus யூசர் ஐ ஆல்ரெடி ஹாவ் ஜென் மோட் ஆர் அதர்வைஸ் ஸ்டடி டைம் ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கும். ஜஸ்ட் அந்த எல்லா டைமர் செட் பண்ணிட்டு நீங்க பாட்டு போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு சைலண்ட் மோட்ல ஃபுல்லா போட்டு இன்டர்நெட் ஆஃப் பண்ணிட்டு போன் ஒரு இடத்துல வச்சிருங்க. ஓகே, இப்போ நீங்க இது வைக்கிறதுனால ஒன்னு போன்ல இருந்து டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க. டிஸ்ட்ராக்ஷன் ஆகிற அந்த மூமெண்ட்ல ஹாவ் எ பிரீத், ஹாவ் சம் வாட்டர், தென் கோ பேக் டு ஸ்டடி. இப்போ ஸ்டில் அந்த டைம்லயும் முடிக்கல அப்படின்னா தேர் கம்ஸ் டீப் ஒர்க் அப்படின்ற ஒரு புக்ல இருந்து சொன்ன விஷயத்த இப்போ நான் ஷேர் பண்றேன். ஓகே, வி ஆல்ரெடி நோ பொமோடோரோ ரைட். அந்த பொமோடோரோ என்கேஜ் பண்றதெல்லாம் முடியாது அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பேஸை கிளட்டர் ஃப்ரீயா வச்சுக்கோங்க உங்க ஸ்பேஸை. ஓகே, புக்ஸ் எந்த புக் நீங்க படிக்க போறீங்களோ அந்த புக்கு மட்டும் முன்னாடி வைங்க, மற்ற எல்லா புக்கையும் மற்ற இடத்துல வச்சிருங்க. மற்ற இடத்துல மீன்ஸ் வேற ரேக்லயோ இல்ல உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த ஷெல்டர்லயோ வச்சுக்க. வாட் யூ ஆர் கோயிங் டு ரீட் அதை ஒரு சைடு வச்சுக்கோங்க. ஒரு ஒயிட் ஷீட். ஓகே, படிக்கிறப்ப நிறைய டவுட்ஸ் வரும். அந்த டவுட்ஸ் எல்லாம் நம்ம கூகுள் பண்ணணும்னு தோணும். அந்த கூகுள் பண்ணணும்னு தோன்றது எல்லாத்தையும் அந்த பேப்பர்ல ஃபர்ஸ்ட் எழுதிட்டு வாங்க. ஓகே, உடனே எடுத்து சர்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்க தெரிஞ்சுக்க தான் போறீங்க. சரியா, எடுத்தோடனே தெரிஞ்சுக்கிறத விட ஃபுல்லா கோத்ரூ பண்ணுங்க, என்னென்ன இருக்கோ அதை படிங்க, தென் கோ ஃபார் சர்ச்சிங். ஓகே, இப்போ ஸ்பேஸை டீக்ளட்டர் அதாவது கிளட்டர் ஃப்ரீ பண்ணுங்க. ஓகே, டீக்ளட்டரிங் ஆர் கிளட்டர் ஃப்ரீ. தென் உங்க போனை உங்களால தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிறப்போ டூ ஒன் திங், தேர் இஸ் ஃபிளிப் கிளாக் வித் டைமர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கும். ஓகே, ஃபிளிப் கிளாக் வித் டைமர் அப்படின்னு சொல்லி ஆப் இருக்கும்.
ஐ வில் ஷேர் தோஸ் லிங்க்ஸ். இப்போ அந்த ஆப் யூஸ் பண்ணிட்டு அதுல பொமோட்ரோ இருக்கும். ஓகே, அதை நீங்க யூஸ் பண்ணிட்டு உங்க போன் உங்க கண்ணு முன்னாடியே இருக்கட்டும், சைலண்ட்ல போட்டுங்க. டிஎன்டி அப்படின்னு சொல்லி ஒரு டு நாட் டிஸ்டர்ப் அப்படின்னு சொல்லி ஒரு மோட் இருக்கும். ஃபேமிலி கிட்ட சொல்லிருங்க 1 o'clock or 2 o'clock மேல கூப்பிடுங்க. அதுக்கு இன்பிட்வீன் யாரும் கூப்பிடாதீங்க. யாரும் கூப்பிட போறது இல்லை. யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் வந்துட்டீங்க, யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போறோம்? ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் மார்னிங் 6 until 1 PM. ஓகே, யூ ஹாவ் பிளண்டி ஆஃப் 7 hours. 7 hoursல 1 hour நீங்க சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கிட்டாலும் யூ ஹாவ் அப்சல்யூட் 6 hours. ஓகே, இந்த 6 hoursல சாப்பிட்றது, எந்திரிக்கிறது, அந்த பிரேக் பீரியட் போக 5 hours யூ ஹாவ். அந்த 5 hours நீங்க எஃபிஷியண்டா ஒர்க் பண்ணாலே இட்ஸ் மோர் தென் எனஃப். ட்ரஸ்ட் மீ, 5 hours தான் உண்மையிலேயே ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு தேவையான டைம். அதை நீங்க பண்றதுக்கு இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ரைட், இப்போ நோட் பண்ணியாச்சு. இதை நான் எப்போ தேடணும் அப்படின்னா, ஆஃப்டர் உங்களுக்கு ஒரு 1 PM 2 PM சாப்பிட்றதுக்கு போவீங்கல்ல, அப்போ ஜஸ்ட் ஹாவ் த பேப்பர் அண்ட் ஸ்கிம் அண்ட் ஈட். ஓகே, அப்போ ஏதாவது அதை பற்றி வீடியோ ரிசர்ச்சஸோ இல்லை ஏதோ சம்திங். ஓகே, ஜஸ்ட் யூஸ். ஷார்ட்ஸ் பார்க்குற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனை குட் பண்ணிருங்க. ஷார்ட்ஸ் பார்க்குறது தான் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு செட் ஆகாது. யூ கோயிங் டு பிரைன் ராட். நான் என்ன சொன்னாலும் சரி, அது பிரைன் ராட் ஆக தான் போகுது. அந்த இடத்துல நோ வே ஆஃப் யூ ஃபோக்கஸிங் ஆன் திஸ் எக்ஸாம். சரியா? அண்ட் ஆஃப்டர் தீஸ் திங்ஸ் எப்படி பெட்டரா படிக்கிறது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு, எப்படி டீப் ஒர்க் பண்றது. நவ் கம்மிங் பேக் டு த டீப் ஒர்க் மோட் ஆன் வித் ரெஸ்பெக்ட் டு யூபிஎஸ்சி. இப்போ ஒரு டாபிக் எடுத்த உடனே வாட் ஐம் டூ, இதை நான் என்ன பண்றேன் அப்படிங்கறத சொல்றேன். இந்த மார்னிங் எந்திரிச்சோடனே நல்லா பிரீத் எடுத்துட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிப்பேன். ஓகே, ஃபர்ஸ்ட் 9 minutes தான் என் டார்கெட். இந்த 9 minutesக்குள்ளார அந்த ஸ்பேஸ் எல்லாத்தையும் டீக்ளட்டர் பண்ண ஸ்பேஸ்ல போய் உட்காந்துட்டுனா ஃபர்ஸ்ட் 9 minutes டைமர் வச்சுட்டு உட்காந்துட்டு ஹவு மச் ஐ எம் ஹேவிங். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்துச்சுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ உட்காந்துருங்க. ஃபர்ஸ்ட் டைமர் ஸ்டார்ட் பண்ணிருங்க. டைமர் ஓடுதுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ்க்காகவே உட்காந்து படிங்க. ஓகே, கண்டிப்பா ஒரு 2 minutesல 3 minutesல மைண்ட் வந்து பிரேக் ஆயிரும். அப்ப என்ன பண்ணுங்க, திரும்பி பிரீத் எடுத்துட்டு ஒரு பிரீத் 1 minute என்னமோ பிரீத் எடுத்துட்டு திரும்பி ஃபோக்கஸ் ஆன். ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் இந்த 9 minutes அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சிடும். நீங்க அதுக்கப்புறம் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் மோடுக்குள்ள கம்ப்ளீட்டா வந்திருப்பீங்க. ஓகே, இந்த 9 minutes ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ரொம்பவே ஜென் மோட் கைண்ட் ஆஃப் திங். ரொம்ப ரீசெண்டா நிறைய புக்ஸ்ல பார்த்ததுனால இதை நான் சஜஸ்ட் பண்றேன். எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இந்த மெத்தட் தான். ஓகே, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்து வெளியே வரதுக்கு. இப்போ இது நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் டைரக்ட்லி கோ டு சிலபஸ். ஆஸ் ஐ ப்ரீவியஸ்லி நான் சொன்னல எப்படி நீங்க படிக்கணும் அப்படின்ட்டு, அந்த டாபிக்ல போயிட்டு அதை கோத்ரூ பண்ணுங்க, ஸ்கிம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த டாபிக்கை ரிசர்ச் பண்ணி படிங்க. ஐ மீன் ரிசர்ச்னா நாட் கூகுள், அந்த என்ன சோர்ஸ் மெட்லோ அதை நல்லா படிங்க. தென் கோ டு சால்விங். ஓகே, இப்போ படிக்கிறத பத்தி மட்டும் தான் சொல்லியிருக்கேன், சால்விங் பத்தி சொல்லல. தட் வில் பி டேக்கன் ஆன் சம் அதர் டேஸ். ப்ராபபிளி டூரிங் பொங்கல் டேஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் எடுக்கிற ஐடியாவில் இருக்கேன். இதுக்குள்ளார மெயின்ஸ் ரிலேட்டடா இதெல்லாமே ஹெல்ப் பண்ணும். மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு இதுதான் கோர். இதுல எவ்வளவு ஒர்க் பண்ண முடியுதோ பண்ணுங்க. ஓகே, டீப் ஒர்க் மேக்ஸ் த திங் பெட்டர். ஐ ஹோப் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். அதுல இன்னும் ஒரு சப்ஜெக்ட் வைஸும் வீடியோ போடுறதா ஐடியா இருக்கு. ஸோ யா, ஷேர் பண்ணுங்க, பார்ப்போம். ஸோ தட்ஸ் ஃபார் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன். அண்ட் எனி queries to ask, kindly ask in comments or anything. குரூப்ல கூட கேளுங்க. as I told a few things I will share in the group. தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. That's it. Thanks for joining this watching this video and joining the session.